வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல அந்த பக்கம் விஜயாவோட முட்டாள்தனம், மத்தவங்களோட கிணத்தனம், நம்ம ரோகிணி சிக்காம இருக்கிறது அப்படிலாம் இருந்தாலும், அந்த இடையில அந்த பானை வளத்தில பூ பூத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த மீனா, ஸ்ருதி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது தான். பையன் சரி, அவனும் சரி, அவனும் ரொம்ப அருமையா பண்றாங்க அப்படிங்கிறதும், அவங்க வந்தாவே இந்த 3 பேரும் சேர்ந்தாவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஆக்சுவலா முத்து அதில சேர்ந்தா கூட அந்த பாசிட்டிவ் வைப் குறைஞ்சிரும். ஆக்சுவலா ரவி, ஸ்ருதி, மீனா இது ஒரு 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 அருமையான பேட்ச் அது. அ அவங்க எப்பவுமே வந்துக்கிட்டு அடுத்தவங்க நல்லது நினைக்கிறது, படக் படக்குன்னு பேசுறது, ஸ்ருதியோட கேரக்டர்லாம் ரொம்ப டாப்பானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து வராங்க, டயர்டா வராங்க. இங்கே வந்துட்டு கிச்சனில இருக்காங்க. கிச்சன் போது குடுக்குறாங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனை ஒரு மாரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒண்ணும் இல்ல ரெஸ்டாரண்ட் தொடங்குறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து, இன்னும் வந்துட்டு ஷெஃப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இத குடிச்சு பார்த்தா, ஐயோ! செம டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயய்ய! நான் ஏன் ஊர் ஊரா திரியிறேன்? நீங்களே செமத்தியா இருக்கீங்களே, நீங்க எனக்கு ஷெஃப்பா வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னோனே, உடனே அதையும் தப்பா நடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருதி டக்குன்னு மாறுற வசனம். அது அந்த அந்த கேரக்டர மனசுக்குள்ள விடும்போது, இப்படி வசனம் வருதுங்கிறது அதான் நான் சொல்றது. எப்பவுமே கேரக்டர் உள்ளார போச்சுனாக்க வசனங்கள் தெளிவா வரும். இதெல்லாம் நம்ம பார்க்குற மத்த 3 சீரியல்லையும் சத்தியமா இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்துட்டு டக்குன்னு சொல்றாங்க, "ஐயோ! நீங்க வேலைக்கு கூப்பிட்றேன்னு நெனச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு கூட பார்ட்னரா வந்துருங்க நீங்க" அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல வேணாம் வேணாம். இது ஏற்கனவே இப்படித்தான். டப்பிங் பேச போகணும் போகல. அது எப்படியும் வந்து தாம் கிரவுண்ட்லேயே விளையாடலாம்" அப்படிங்கிற மாதிரி அது மல்லிகைப்பூ விற்கிறதே குறியா தெரியுது போல இருக்கு. இல்ல முடியாது. அது வந்துட்டு ரொம்ப பேருக்கு சமைக்கிறது. அது ஆகாறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. உடனே அந்த பொண்ணு ஏத்துக்குது அது. ஏத்துக்கிட்டு அப்புறம் சொல்றாங்க, "ரவி வந்தானா நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற மாரி பேச "ரவி வர சொல்லுங்க. நீங்க பேசுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும்." அப்படிங்கும்போது அவன் வரமாட்டேங்கிறானே. "நீங்க 2 பேரும் சேர்ந்துங்க. சேர்ந்து செஞ்சா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு போனப்ப ரவி வரார். ரவி வந்து ரவிட்ட வந்துட்டு ரவி வந்துட்டு "தேங்க்ஸ் அண்ணி இவ்வளோ பாசிட்டிவா பேசுறீங்க நீங்க" அப்படின்னு. "நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுங்க." அப்படிங்கும்போது, "பேசுறோம்." அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தோணுது.